ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து அடித்து துவைச்சி காய போட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. நல்ல துணியை வந்து காய போட்ட மாதிரி. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னத்த நாடகத்தை வந்து கொண்டு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து கேர் எடுத்துப்பாரா எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடிபட்டிருக்கு. நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா கிட்ட வந்து கொடுத்து நைஸாக மல்லியை வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து வச்சுக்க சொல்லு வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா கிட்ட வந்து கொடுத்துட்டு வராங்க மருந்தை. அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிகிட்ட வந்து மல்லியம்மா இந்தாங்க மல்லியம்மா, டாடா வந்து உங்களை வந்து மருந்து வச்சுக்க சொன்னார் அடிப்பட்ட இடத்துலலாம். அவர் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஏன் அந்த நம்பிக்கை வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவங்க முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு வந்து கூனி குறுகி வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தையை வந்து கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் ரொம்ப தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து மல்லி மேலே வந்து அக்கறை இருந்திருக்கும். பேசாமல் போயிட்டு சொல்லு, நான் வந்து அவ்வளோ டைம் வந்து கெஞ்சுறேன். அப்போல்லாம் வந்து உங்கள் அப்பா வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ வந்து என்ன வந்து நான் வந்து பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மட்டும் வந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வெண்பாக்கிட்டே வந்து சண்டைக்கு வந்து போகிறாங்க. பெரியம்மா ஏன் பெரியம்மா நீங்கள் வேறு, ஏற்கனவே அவர் வந்து என் மேலே வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தார். அந்த ப்ராஜெக்ட் வேறு கேன்சல் ஆகி போச்சு. இப்போது வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வேறு ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருங்க பெரியம்மா. அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படியாச்சும் வந்து அவருக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த சமயத்துலேயும் வந்து விஜய்க்காக வந்து எவ்வளோ தான் வந்து விஜய் வந்து லோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து விஜய் எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து ஒரு இடத்துல கூட வந்து நம்ம மல்லியை வந்து விட்டு கொடுக்காம வந்து இருக்காங்கன்னா இவங்க தாங்க வந்து பொண்டாட்டி. இந்த மாதிரி பொண்டாட்டி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நம்ம விஜய் வந்து அந்த பொண்டாட்டியை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு விஜய் உங்களுக்காக ஒரு சின்ன அட்வைஸ், எல்லாருடைய அட்வைஸுமே அதுதான். நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் நீங்களும் மல்லியும் வந்து 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழணும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்காவை வந்து முதல்ல தூக்கி வந்து விசாட்டுங்க. முதல்ல அந்த இடத்துலேருந்து உங்கள் அக்கா இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குட்டி செவராக தான் வந்து போவீங்க. நீங்கள் வந்து நாசனமாக வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் அக்காவுக்கிட்ட இருந்து முதல்ல விலகுங்க. இல்லை வந்து உங்கள் அக்காவை வந்து மறுபடியும் வந்து கனடாவே வந்து அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உருப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையிலையும் உருப்பிடுவீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே அழுந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வழியில் வந்து எப்படி தான் தூக்கம் வரும், வழியில் வந்து எப்படி தான் வந்து படுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. லாக்கப்புக்குள்ளே வந்து நல்லா கொசுக்கடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ வேதனையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே, ஜெயிலுக்கு போன எல்லாருக்குமே வந்து தெரியும். சரி ஓகே, இங்கே வந்து வீட்லேயாச்சும் வந்து சாப்பாடு வந்து ஒழுங்கான சாப்பாடு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து எப்படியாச்சும் வந்து சாப்பாடு வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து கொண்டு வராங்க. இருந்தாலுமே அந்த பசியினுடைய வேதனையிலே வந்து மறுபடியும் வந்து சாப்பிடாம, இல்லை பெரியம்மா எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. என்ன புள்ள நீ வந்து எப்படி சொல்கிற, நீ முதல்ல வந்து சாப்பிடு, அப்போ தான் வந்து இந்த பெரியம்மா மனசு வந்து ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு, அவங்க வள்ளி வந்து கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அதுக்கு மேலே வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒட்டு கேட்டுட்டு நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இவளை வந்து நல்லா அனுபவிச்சுங்கள்ல, இவளுக்கு வந்து நல்ல தண்டனையை தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி நின்று வந்து பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியே வந்து மறுபடியும் வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சண்டையே வந்து நடக்க போகுது. அது என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.